வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்குஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சும்மா இருக்கிறீங்களா அம்மா? மாஷா அல்லாஹ்ண்டு இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது, நாங்கள் இது இறந்த காலம் படித்தோம். ஏன்னா ஹுவ நசர நினைவுகிட்ட சாட் அது படித்தோம். ஹுவ நசர சாட் அதுக்கப்புறம் படித்தோம் நிகழ்காலம் ஹுவ என்சுரு. அதில் அசைன்மெண்ட்டும் தந்தம் செய்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் ஹுவ நசரட செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஆல்மோஸ்ட் என்சுருட செய்யுது. ஏன்னா நிகழ்கால செய்தி. இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு டாபிக் கொண்டு பண்ண போகிறோம். இது சரியான லேசி. இன்ஷாஅல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, இது என்ன டாபிக் என்று சொன்னால், உள்ளே செய்பவர் எதிராக வெளியே செய்பவர். உள்ளே செய்பவர் எதிராக வெளியே செய்பவர். செய்பவர் என்று சொன்னால் என்னை ஒரு செயலை செய்கிற யார், ஒரு செயலை செய்கிற யார். இப்போ இதில் உள்ளே செய்பவர் என்று போட்டிக்குது, வெளியே செய்பவர் என்று போட்டிக்குது. இந்த டாப்பிக்கை பார்த்தா கொஞ்சம் குழம்பும். ஆனால் இது உள்ளுக்கு போய்த்து நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா இது சரியான லேசி. இதை வாசிக்க முந்தி நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். நாங்கள் படித்தோம் நசர என்று ஒரு வார்த்தை. என்ன படித்தோம்? நசர. நசர என்று படிக்க போகல. நசர என்றால் என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுமா? நசர என்றால் என்ன அர்த்தம்? நசர என்றால் செஞ்சு முடிஞ்சது. இல்லை, அர்த்தம் தமிழில் அர்த்தம் என்ன? நசரண்டா உதவி தானே? நசரண்டா உதவி. ஓ, நசரண்டா அர்த்தம் என்ன? அவன் சொல்கிறான், அவன் உதவி செய்தான். மாஷா அல்லாஹ், அவன் உதவி செய்தான். இப்போ நசரையை மட்டும் பார்த்தா அதை செயலை செஞ்சார். யார் உதவி செஞ்சை? அவன். நசர என்ற வார்த்தையை பார்த்தா அவன் என்றது வெளியே விளங்குறதுக்கு ஈக்குதா? இல்லை. அப்போ அதை செய்கிறவர் எங்கே ஈக்கிறாரு? உள்ளுக்கு ஈக்கிறாரு. அதுதான் உள்ளே செய்பவர். விளங்குச்சா? நசர என்றா ஹுவ நசர. அது ஹுவ விளங்காது வெளியேக்கு. அது நாங்கள் பாடமாக்க லேசிக்கு தான் ஹுவ நசரேட்டு பாடமாக்குறேன். ஆனால் வெளியால் விளங்காது. அவர் தான் உள்ளே செய்பவர். இப்போ அவன் உதவி செய்தான். இப்போ உங்களுக்கு சொல்லணும், ரிதாப் உதவி செய்தான், இல்லாட்டி அகமத் உதவி செய்தான். அது எப்படி சொல்கிறேன்? அதுதான் படிக்க போகிறோம். அதுதான் எதிராக வெளியே செய்பவர். செய்கிறவர் வெளியே இருக்கிறார். விளங்கிச்சாம்மா? அதுதான் எப்படி சொல்கிறேன்னு நாங்கள் படிக்க போகிறோம். நீங்கள் சொன்னீங்க ரிதாப் நசர். நான் பார்ப்போம் நீங்கள் சொன்னீங்க சரியா பிள்ளையா. ஓகே. இதில் என்ன வாசிச்சுன்னு பாருங்கள். ஃபிகிலை செய்பவர் பிரதி பெயர் என்றால் அது உள்ளே செய்பவர். உதாரணம், என்றா உதாரணம். நான் எழுதினேன் உதாரணம் தந்திக்கிறாங்க. என்ன உதாரணம் அரபில் தந்திக்கிறாங்க? கத்தப்து. இதில் நான் என்று எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் எழுதினேன். கத்தபா என்ற எழுதுறேன். நான் என்று எப்படி கண்டுபிடிச்சிங்க? தூ. இதை தூவை கண்டா உங்களுக்கு தெரியும் தானே என்று. ஆனால் இதை செயலை செய்பவர் எங்கே இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்கு தான் இருக்கிறாரு. இது உள்ளே செய்பவர். விளங்குச்சா? இது உள்ளே செய்பவர். இது விளங்குச்சா? இப்போ உங்களுக்கு சொல்லணும், நான் எழுதினேக்கு பதிலா முஹம்மத் எழுதினார் என்று. சரியா? இது நாங்கள் சும்மா ஒரு பேராக எடுப்போம். முகமது என்றது அப்படி எடுத்தால் முகம்மது எழுதினார் என்று சொல்லணும். அதை எப்படி சொல்கிறேன்? கத்தப முகமது. அதுதான் எழுதிக்கிறாங்க. கத்தப முஹம்மத். முக்கியமான விஷயம் என்ன? முஹம்மதுன். கதப முஹம்மதுன். வேலை செய்கிறவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு? என்ன நிலப்பாட்டில் இருக்கிறாரு? ரஃபா. விளங்குச்சா? அதுதான் இன்றைக்கு நீங்கள் படிக்கும். அவ்வளோதான் இன்றைக்கு அவ்வளோதான் படிப்பு. பாரச்சாட்டில் தான் இருக்கிறார். பாரஞ்சாட்டில் இருக்கிறாரா? ஆனால் முக்கியமானது ரஃபா வைக்கிறார். இப்போ நாங்கள் வாசிப்போம் என்ன சொல்லிக்குதுண்டு. இதில் நாங்கள் அதுக்கு வருவோம் கொஞ்சம் இல்லைங்கம்மா. செய்பவர் பிரதி பெயர் இல்லை என்றார். பிரதி பெயர் என்றால் என்ன? ஹுவ ஹுமாஹும் இய ஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன. பிரதி பெயர் இது இல்லை. இப்போ முகமது என்றது ஒரு பேர், அது ஒரு பிரதி பெயர் இல்லை. அப்படி என்றார் அது வெளியே செய்பவர். அது என்னை வெளியே செய்பவர். உதாரணம், முகம்மது எழுதினார்.
முஹம்மத் எழுதினார். நான் இது வந்து சும்மா பேரை தான் எழுதுறேன். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சி முகமதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸலவாத் சொல்லணும் கட்டாயம். சரியா? அப்போ முகம்மது எழுதினார் என்று சொன்னால் அது கத்தப என்று வந்து முஹம்மதுன் என்று வரும். சரிதானே? ரைட், ஓகே. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்றாவது விஷயம் பாருங்கள், கத்தப என்ற வார்த்தை இதுக்குள்ள கத்தபுக்குள்ளே ஈக்கிற யாரு? கத்தப மட்டும் எடுங்க. இதை வார்த்தை எடுக்காமல், முகமது என்ற வார்த்தை எடுக்காமல் கத்தப மட்டும் வார்த்தை எடுத்தால் இதில் சேலை செய்வர் யார்? ஹுவ. மாஷா அல்லா, ஹுவ தான் சேலை செய்கிறே தானே. இப்போ இந்த ஹுவ கத்தப தான். இப்போ நீங்கள் முகமது இல்லாட்டி ஹுவ கத்தபன்னு தான் சொல்லுவீங்க. அப்படின்டா எழுதினார். யார் எழுதினார்? இது முகமது வார்த்தை இல்லாட்டி அவன் எழுதினார். ஆனால் ஹுவ மாதிரி வந்து வெளியே ஒரு ரஃபா ஒன்று இருந்தால் நாங்கள் இதை ஹுவையை வெட்டி ஹுவைக்கு பதிலாக தான் அதை ரஃபாவை போடுது. இதில் யார் ரஃபா வந்திக்குது? முகமது என்ற வார்த்தை வந்திக்குது. அப்போ பேர் முகமதுன்னு என்றது ரஃபா வந்திக்குது. அப்போ அவன் எழுதினானுக்கு பதிலாக முகமது எழுதினான். சரியான லேசி. நீங்கள் என்ன செய்யணும் என்றா ஹுவ நசர, உதாரணத்துக்கு நசர. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ரிதாப் உதவி செய்தான். இப்போ நசரண்டா அவன் உதவி செய்தான். ரிதாப் உதவி செய்தான் எப்படி சொல்லுவீங்க? நசர ரிதாப். நீங்கள் சரியா சொல்லணும். ரிதா பூவா, ரிதா பவா, ரிதா பியா, ரிதா புன். ஓகே, ரிதா புன் என்று நான் நினைக்கிறேன் 2 பேர் அரபி இல்லாததால் ரிதா பூ என்று தான் வரும். ஏன்னா நெகில் ஓரளவு நெகிழ்வு தான் வரும். ரிதாபு, ரிதாப, நான் நினைக்கிறேன். அப்போ நசர ரிதாபு புன் என்று வராதுன்னு நினைக்கிறேன். ஓ, யூசுஃபு மாதிரி. அப்போ லேசான யூசுஃப் உதவி செய்தான். அது லேசி தான். யூசுஃப் உதவி செய்தான். நாங்கள் படித்தது. ஓ, எப்படி சொல்கிறேன் நாங்கள்? யூசுஃப் உதவி செய்தான். நசர யூசுஃபு. மாஷா அல்லா, அவ்வளோதான். விலகிச்சா சப்ஜெக்ட்? ரைட், ஓகே. இப்போ இதில் என்ன விஷயம் நீங்கள் நினைவச்சு கொள்ளணுமெண்டா, வெளியே செய்பவர்களுக்கு விதிகள் எப்படி கண்டுபிடிக்கிற அவர் வெளியே செய்பவராண்டு. 1வது ஃபிஹிலுக்கு பிறகு தான் வரணும். எங்கே வரணும்? பிறகு. அப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்னீங்க ரிதாப் உதவி செய்தான்டா, நீங்கள் சொன்னீங்க ரிதாப் நசர் என்று. அப்படி வராது அரபுல. எங்கே வரும்? ஃபிஹிலுக்கு பின்னுக்கு தான் வரும். அது 1வது. பிறகு தான் வரும். யூசுஃப் என்ன நினைவீங்க? யூசுஃப் உதவி செய்தான். நசர யூசுஃப். நீங்கள் ஏன் யூசுஃபை முதல்ல போட்டேன்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் தமிழில் அப்படி தான் படிச்சுக்கிறீங்க. தமிழில் நீங்கள் வந்து உதவி செய்தான் யூசுஃப்னு சொல்கிறல்லே, நீங்கள் தமிழில் சொல்கிற யூசுஃப் உதவி செய்தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அரபுல வந்து ஆப்போசிட், அடுத்த பக்கம் பின்னுக்கு தான் வருது. நசர யூசுஃபு. அதை உங்களுக்கு லேசாக நினைவச்சு நான் நினச்சிக்கொள்ள மாதிரி தான் நசர யூசுஃபு தானே. நாங்கள் அரபு வந்து எப்படி வாசிக்கிறேன்? எந்த பக்கத்துக்கு வாசிக்கிறேன்? வலதுலேருந்து இடதுக்கு. நாங்கள் தமிழ் எப்படி வாசிக்கிறேன்? இடதுலேருந்து வலதுக்கு. அப்போ யூசுஃப் நசர யூசுஃப் எழுதினா முதல்ல யார் இருக்கிறேன்? யூசுஃப் உதவி செய்தான். நான் அப்படி தான் நினைவச்சுக்கொள்கிறேன். அரபையும் தமிழையும் கொஞ்சம் மிச்ச தூரத்துக்கு அது சரியாக வரும். யூசுஃப் தான் பின்னுக்கு வரும். சரிதானேம்மா? ஏன்னா நாங்கள் இந்த பக்கத்துக்கு தானே வாசிக்கிறேன். இது விளங்கிச்சா உங்களுக்கு சப்ஜெக்ட்? ஓகே. அடுத்தே வந்து நேரடியாக இருக்க வேண்டிய இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் கிட்டைக்கு தேவையில்லை. எங்கேக்கு தேவையில்லை? கிட்டைக்கு தேவையில்லை. நசரை வந்து அவன் உதவி செய்தான் என்று வந்து 2-3 வார்த்தைக்கு போகிறோம். யூசுஃப் ரஃபாவா ஈந்தா அவர் தான் செயலை செய்கிறவர். அவர் கிட்டேக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு நசரக்க யூசுஃப் என்னிஞ்சி. நசர என்ற எண்ணெய் அவன் உதவி செய்தான். க என்ற எண்ணெய் உனக்கு தானே. இதெல்லாம் படிச்சுக்கு தானே நினைவுக்குதா இப்போ? நசரக்க என்றா அவன் உதவி செய்தான் உனக்கு. நசரக்க யூசுஃப் என்றா தார் உதவி செஞ்சு அவன் இல்லை, யூசுஃப் உதவி செய்தான் யாருக்கு? உனக்கு. விளங்கிச்சா? என்ன இன்றைக்கு ஃபிட் இல்லாத மாய்க்குது? சோமி இல்லை ஃபிட் ஆகிக்கிறீங்க தானேண்ணா?
ஓகே ஓகே இது கொஞ்சம் ஸ்டார்ட் தானே கொஞ்சம் கொஞ்சம் போக்கல லேஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஓ தலை குழம்பு ஏன்னா எந்த வார்த்தை பார்க்குறீங்க மாஷா அல்லாஹ். ஓகே ஒன்றாவது விதி இது. ஒன்றாவது எண்ணெய் பிறகு தான் வரும். ரெண்டாவது எண்ணெய் ரஃபாவா ஈக்கும். என்னைக்கும் ரஃபா ஈக்கும். ரஃபா கண்டுபிடிக்க இயலுமா? கஷ்டமாக ரஃபா கண்டுபிடிக்கிறேன் இல்லை. ரஃபா கண்டுபிடிக்க கஷ்டமெண்டா நீங்கள் முதல்ல போய்த்து 1வது 2வது 3வது லெஸ் எல்லாம் பாருங்கள். சரியாம்மா? ரஃபாவா ஈக்கும். ரைட் ஓகே. இது விளங்கிச்சா? அப்போ 2 ரூல். வெளியே செய்பவராக ஈக்கிறதுக்கு 2 விதிகள் தான் ஈக்குது. 1வது எண்ணெய் ஃபிகிலுக்கு பிறகு வரணும். 2வது இதை நினைவு வச்சுக்கோங்க. பிறகு வரணும் அண்ட் ரஃபாவை ஈக்கணும். ஆஃப்டர் அண்ட் ரஃபா. இங்கிலீஷில் நாங்கள் படித்தே ஆஃப்டர் அண்ட் ரஃபா. பிறகு ஈக்கணும், ரஃபாவை ஈக்கணும். பிறகு ரஃபா, பிறகு ரஃபா. ஃபிகில் வெளியே செய்பவராக ஈக்கிறதுக்கு என்ன நினைச்சுக்கொள்ளணும்? பிறகு ரஃபா. எதுக்கு பிறகு? ஃபீலுக்கு பிறகு ரஃபா ஈக்கும். பிறகு ரஃபா. அதை என்ன வச்சுக்கோங்க. ரைட் ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நீங்கள் 3வது விஷயமாக நினச்சிக்கொள்ளையே மேலும். வெளியே செய்பவர் ஒன்று வாரது வந்து ஹுவைக்கும் ஹியைக்கும் மட்டும்தான். ஹுவைக்கும் ஹியைக்கும் மட்டும்தான் வெளியே செய்பவர் ஈக்க இயலும். வேறு எதுக்கும் வெளியே செய்பவர் ஈக்க இயலா. அப்படின்றா என்னை ஹுவ நசர. ஹுவ நசர. அப்போ நசரைக்கு வெளியே செய்பவர் ஈக்க இயலுமா? ஏலும். ஏண்டா அது ஹுவ. அது ஹுவ. ஹுவ நசர, ஹுமா நசரா, ஹும் நசரு. நசராக்கும் வெளியே செய்பவர் இல்லை. நசருக்கும் வெளியே செய்பவர் இல்லை. அவர் நசரு என்றால் அவர்கள் உதவி செய்தார்கள். நசரு யூசுஃபு என்று இருந்ததுக்கு அது யூசுப் வந்து என்னது உதவி செய்தவராக மாற மாட்டார். விளங்கிச்சாம்மா? அது விளங்கிச்சா? ஹுவைக்கும் ஹியைக்கும் மட்டும்தான் ஈக்கலும். அப்படின்ற யாருக்கு ஈக்கலும்? நசர சாட்டில் யாருக்கு ஈக்கலும்? ஹுவ நசரக்கு ஈக்கலும். ஹுவ நசர, ஹுமா நசரா, ஹும் நசரு, ஹிய நசரத். நசரைக்கும் நசரத்துக்கும் மட்டும்தான் ஈக்கலும். அந்த ஈக்காது. அந்த என்னது? நசர்த்த. அந்த நசர்த்த. நசர்த்த என்றா நீங்கள் உதவி செய்தீங்க. நீங்கள் உதவி செய்தீங்க. வெளியே ரஃபாவா இருந்து அவர் உதவி அவர் வந்து செயலை செய்பவராக மாற மாட்டார். விளங்கிச்சா? நீங்கள் வெளியே செய்பவர் ஒன்று யோசிக்கிறேன்டா ஒன்றோ ஹுவையா ஈக்கணும், இல்லாட்டி ஹியா ஈக்கணும். ஹுவைந்தா நசரைந்தா வெளியே செய்பவர் யாராய்ப்பாரு? ஆணாய்ப்பாரு. ஹியைந்தா வெளியே செய்வார். நசரத்தாய்ந்தா வெளியே செய்பவர் பெண்ணாய்ப்பார். அவ்வளோதான். வேற யாரும் ஈக்கல. ஆனால் வெளியே செய்பவர்கள் பல மடங்கு ஈக்கலும். உதாரணத்துக்கு நசர முஸ்லிமூன. நசர முஸ்லிமூன. முஸ்லிமூன எப்படி ஈக்குது? ரஃபாவா ஈக்குது. ரஃபாவா ஈக்குது. அப்போ அவன் உதவி செய்தான் இல்லை. அவனை வெட்டிட்டு யாரை போடணும்? முஸ்லிமூனே போடணும். முஸ்லீம்கள் உதவி செய்தார்கள். முஸ்லீம்கள் உதவி செய்தார்கள். நசர முஸ்லிமூன. விளங்கிச்சா அம்மா? இப்போ நசரன்றது ஹுவ மட்டும்தான். ஆனால் முஸ்லிமூன பன்மை நிறைய பேர். நசர முஸ்லிமுன் என்றா என்ன? நசர முஸ்லிமுன் இல்லை அர்த்தம் முஸ்லிம் உதவி செய்தாரு. ஓ நசர முஸ்லிமூன் என்றால் முஸ்லிம்கள் உதவி செய்தார்கள். முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லீம் உதவி செய்தாரு. ரஃபா. ரைட் தானே? ரைட். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் விளங்குறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இது உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே இது விளங்கணும் சப்ஜெக்ட். இதை பார்த்தா நல்லா விளங்கும். இது முஸ்லீம் தான் வந்து இது. கால என்றா என்ன அர்த்தம்? நினைவிக்குதா? நினைவில்லாட்டி பிரச்சனை இல்லை. மாஷா அல்லா மாஷா அல்லா. கண்ணியா இப்போ அர்த்தம் நீங்கள் படிக்காமலே உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா நீங்கள் அதை அசைன்மெண்ட் செய்யக்குள்ள வந்துடும். கால என்றா யார் சொன்னான்? முஸ்லீமை விடுங்க. கால என்றா யார் சொன்னான்? ஹுவ கால. அவன் சொன்னான். இப்போ ஹுவ தானே வெளியே செய்பவர் ஈக்கேலுமா? ஹுவைக்கு ஈக்கேலுமா? ஈக்கேலும். ஆனால் எப்படி என்ன கண்டிஷனில் ஈக்கணும்? பிறகு ஈக்கணும். 2வது ரஃபாவா ஈக்கணும். பிறகு ரஃபா யார் ஈக்கிறே? முஸ்லிமுன். அப்போ கால முஸ்லிமுன் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் செய்தானா? செய்தார். காலண்டா செய்தார். முஸ்லிம் சொன்னார். ஒரு முஸ்லீம் சொன்னார். விளங்கிச்சு தானே? கூறினார், சொன்னார் எல்லாம் உண்டு தான். சரிதானம்மா? இது விளங்கிச்சா இல்லையா? ரைட் ஓகே. கால முஸ்லிமானி.
கால என்று கொள்ளிக்கிறது ஹுவ தான். ஆனால் வெளியே இருக்கிறவர் முஸ்லிம் ஆணி. எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? நிறைய. முஸ்லிம் ஆணி என்றா நிறையவா? ரெண்டு சாட்ட மறக்கவான. அப்போ 2 முஸ்லிம்கள் சொன்னாங்க. 2 முஸ்லீம்கள் சொன்னாங்க. அப்போ அது நசுபில்லாட்டி ஜார் முஸ்லிமானி சாட்ட மறந்துடும் உங்களுக்கு. முஸ்லிமானி ரஃபாவா நசுபில்லாட்டி ஜார்ரா? ரஃபா. அப்போ நசுபில்லாட்டி ஜார் முஸ்லிமைனி இல்லே வந்திக்குது. முஸ்லிமானி வந்து முஸ்லிமூன் எல்லாம் ரஃபா தானே. ரைட், விளங்கிச்சு தானே உம்மா? ரைட், ஓகே. அடுத்தது கால முஸ்லி மூணு, அதுவும் ரஃபா. அப்போ எப்படி நீங்கள் மொழிபெயர்க்கிறேன்? நிறைய முஸ்லீம்கள் சொன்னார். நிறைய சொல்ல தேவையில்லை, முஸ்லீம்கள் சொன்னாங்க, முஸ்லீம்கள் சொன்னார்கள். சரிதானும்மா? முஸ்லீம்கள் கூறினார்கள். விளங்கிச்சா இல்லையா? அப்போ காலைக்குள்ளே தானே, காலைக்குள்ள ஹுவைக்குது. ஹுவையை நீங்கள் என்ன செய்யணும்? அவன் நினைவு வச்சுக்கணும். ஹுவையை வெட்டணும். வெட்டி தான் இவரை போடணும். விளங்கிச்சாவும்மா? ஏண்டா பிறகு ரஃபா வந்தா ஹுவையை வெட்டணும். காலை மட்டும் கண்டிங்கண்டா அவன் சொன்னான், அவன் கூறினான். காலைக்கு போகிற ஒரு உவ காலை தானே. காலைக்கு போகிற நீங்கள் வந்து ஒரு ரஃபா ஒன்று கண்டிங்கண்டா அதை என்ன செய்யணும்? அதை ஹுவையை வெட்டிட்டு அதுக்கு பதிலாக இது ரஃபாவை போடணும். கால முஸ்லிமுன், முஸ்லீம் சொன்னான். விளங்கிச்சா? சப்ஜெக்ட் அவன் சொல்லல, அவனை வெட்டியாச்சு. முஸ்லீம் தான் சொன்னேன், அவனை வெட்டியாச்சு. அதுதான் நாங்கள் அந்த பத்திரிக்கிறவன் தான் சொல்லி, அந்த பக்கம் தான் சொல்லிக்கிறான். முஸ்லீம் அவன் சொல்லல. சரி, இப்போ ஹுவ கால, ஹுமா காலா, ஹும் காலு, ஹிய காலத், அவள் சொன்னாள். ஹிய காலத், பாருங்க, காலத், அவள் சொன்னாள். அது விலகித்தானே. இப்போ வெளியே யார் இருக்கிறேன்? முஸ்லிமத்துன். அப்ப அவள் சொன்னால அவளை வெட்டிட்டு யாரை போடணும்? அவளுக்கு பதிலா முஸ்லிமத்துன்ன போடணும். முஸ்லிமத்துன்னா முஸ்லிம் பெண். முஸ்லிம் பெண் சொன்னால், முஸ்லிம் பெண் சொன்னால். அப்ப நீங்க இது செய்ய பார்க்க, காலத் முஸ்லிமத்தானி, முஸ்லிம் பெண் 2 பேர் சொன்னார். 2 முஸ்லிம் பெண்கள் சொன்னார்கள். காலத் முஸ்லிமாத்துன், காலத் முஸ்லிமாத்துன், முஸ்லிம் பெண்கள் சொன்னார்கள். முஸ்லிம் பெண்கள் சொன்னார்கள். மாஷா அல்லாஹ். கண்ணிகளா, ஏன் இது வந்து செயலை செய்பவரா மாறினை? ஏன் 2 விதிகள் என்ன? ஒன்றாவது ஃபீலுக்கு பொறவிக்கணும். ரெண்டாவது ரஃபா வைக்கணும். பிறகு ரஃபா. இவரும் பிறகு ரஃபா, இவரும் பிறகு ரஃபா, இவரும் பிறகு ரஃபா. என்ன வித்தியாசம்? இது 1, இது 2, இது 3. இதுவும் பிறகு ரஃபா. இன்னொன்று, இது வந்து ஆண், இது எல்லாமே பெண், இது எல்லாமே பெண், இது எல்லாமே ஆண். அவ்வளோதான். ஆணுக்கு வந்து ஹுவ வரும், பெண்ணுக்கு வந்து ஹிய வரும். இதுதான் நான் படித்ததுலே லேசான பாடம், சரியான லேசி. ஏன்? பிறகு ரஃபா, ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அவ்வளோதான் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. 1 2 3 வந்து காலத் மாறிச்சா? இல்லை. 1 2 3 வந்து காலம் மாறிச்சா? இல்லை. 1க்கும் காலதான், 2க்கும் காலதான், 3க்கும் காலதான். காலம் மாறல. பிறகு ரஃபா அதுவும் மாறல. ஆணும் பெண்ணும் மட்டும்தான் மாறிச்சு. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அவ்வளோதான். ரைட், ஓகே. அடுத்து என்ன தந்திக்கிறாங்க? உதாரணம் தந்திக்கிறாங்க செய்கிறதுக்கு. எங்களுக்கு மாஷாலா நல்ல டைமிங்கு செய்கிறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் பேச்சு. அதுதான் இன்றைக்கி பாடம் லேசி சுட்டி 20 நிமிஷம் தான் பேச்சிக்குது. எங்களுக்கு உதாரணம் செய்யலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, உதாரணம் உங்களுக்கு இஷ்டமானது நம்பர் சொல்லுங்கள். எங்களுக்கு இன்றைக்கு கவர்மெண்ட் எல்லா உதாரணத்தையும் செய்யலும். இந்த சப்ஜெக்ட் நல்லா விளங்குறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போடுவோமா? எல்லாத்தையும் செஞ்சால் உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா விளங்கும் தானே? ரைட், ஓகே. என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க? ஃபிஹில் செய்பவர் என்றால் என்ன? பின்வரும் வாக்கியங்களில் ஏதேனும் ஒன்று இருப்பதால் ஃபிஹிலை ஹைலைட் செய்யப்பட்டுள்ளது. என்னமோ சொல்லிக்கிறாங்க. எப்படி ஃபிஹிலை ஹைலைட் பண்ணிக்கிதான், சரியா? என்றால் என்ன? பின்வரும் வாக்கியங்களில் ஏதேனும் ஒன்று இருப்பதால். நான் நினைக்கிறேன் இந்த பிகிலுக்குள்ளே இவங்க சரி ஈக்கிறாங்களாம். ரைட், ஓகே. எப்படி சார் நாங்கள் பார்ப்போமே. இப்போ முதலாவது
ரெண்டும் மீக்குது. நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலை. அது என்ன, இதெல்லாம் காலம் வந்து இறந்த காலம், காலத்தும் வந்து இறந்த காலம். இதே ரூல் தான் நிகழ்காலமுக்கும் என் சுருக்கும் ஹுவ என் சுருக்கும் வரும். அதே மாதிரி ஹுவ என் சுரு ஹுமா என் சுரானி ஹும் என் சுருன்னு ஹிய தன் சுரு தன் சுருக்கும் வரும். ஹுவையும் ஹிய மட்டும்தான் இறந்த காலத்துக்கும் வரும், நிகழ்காலத்துக்கும் வரும். ஏன்னா அது என்ன நினைவஞ்சேண்டா, உதாரணத்தில் அவங்க சொல்லாங்களே வந்து கொஷனில் தந்திக்கிறது வந்து தஹ்ருஜு, இது வந்து ஹிய தஹ்ருஜு, ஹிய தஹ்ருஜு. இது எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். ஏண்டா இதில் சிலதுகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும். ஐ சுற்றி நாங்கள் செய்வோம். சரியா? ரைட், ஓகே. ஹிய தஹ்ருஜு, இது 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 ஒன்றாவது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம், இதை செய்ய தேவையில்லை. சரியா? அதில் வந்து மின் அஃப்வாஹிம் என்று வந்திக்குது. அதை இதை அஃப்வா என்ற வார்த்தை வந்து வா என்ற அர்த்தம், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அதை கொஞ்சம் விடுவோம், ஒன்றாவது விடுவோம். ரெண்டாவது அது நாங்கள் திருப்பி வந்து இது செய்வோம் தானே, அந்த டைமில் பார்ப்போம். ஓகே. ஓகே. தஹல ஜன்னதஹு, தஹல ஜன்னதஹு. ரைட், ஓகே. இதை ரெண்டாவது இதை பார்ப்போம். சரியா? இதை நீங்கள் சரியாக சொல்லுங்கள் பார்க்க. நாங்கள் இன்றைய ஃபுல்லாக அர்த்தத்தை மேலுமெண்டா கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு விளங்கும். வா என்றா இன்னும் என்று தெரிந்தானே, அது தெரிந்தானே. தஹல என்றா வந்து நுழையிரெண்டு அர்த்தம். தஹல என்றா நுழையிரெண்டு அர்த்தம். தஹல என்றா நுழையிரெண்டா யார் நுழைஞ்ச, தஹலுக்குள்ளே யார் ஈக்கிறே, அவன். ஹுவ ஈக்கிறே, தஹலுக்குள்ளே யார் ஈக்கிறே, ஹுவ ஈக்கிறே. அப்போ இதில் நான் லேசானது மட்டும் உங்களுக்கு செய்கிறேன். சரியா? அப்போ உங்களுக்கு விளங்கிடும் தானே. கஷ்டமானது நாங்கள் திரும்பி வந்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது லேசானது மட்டும் செய்வோம். அப்போ தஹல என்று சொன்னால் யார் நுழைந்தை, அவன் நுழைந்தான், அவன் நுழைந்தான். இப்போ உங்களுக்கு வெளியே செய்பவரை தேடேலுமா, ஹுவைந்தா தேடேலுமா, வெளியே செய்பவரை ஏலாவா, ஏலும் தேடேலும். ஆனால் எப்படி ஈக்கணும், அவர் ரஃபாவா ஈக்கணும். உங்களுக்கு ரஃபா ஒண்டி விளங்குதா? ஜன்னத்தஹு ரஃபாவா, ஜன்னத்தஹு ரஃபா. எப்படி சொல்கிறீங்க ஜன்னத்தஹு ரஃபா என்று? ஹூவால் முடிஞ்சு சுட்டின் ரஃபா. இது தான் நிறைய பேர் பண்ணுற பிழை. பிரச்சனை இல்லை, இப்படி பிழை பண்ணக்குள்ள தான் உங்களுக்கு படிக்கலும். ஜன்னத்தஹு என்றது யோசிச்சு பாருங்க எத்தனை வார்த்தை என்று. ஜன்னத்தஹு எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை. சொல்லுங்க பாங்க. ஜன்னத்தஹு 3 வார்த்தை. ஜா ஒரு வார்த்தையா? இல்லை, உங்களுக்கு அரபு செல்லாட்டி இது சொல்லலும் உங்களுக்கு. இது ஹூ உண்டு. மாஷா அல்லா, மாஷா அல்லா கண்டுபிடிச்சிடுங்க. ஹூ உண்டு. ஹூ யார் இது? ஹூ அது வந்து ஹும். ஹும்மா? ஹும் இல்லை, ஹூவ. ஹூவ. அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க அதால தான் ரஃபா ஆகிச்சேண்டு. அவர் ஹூ தானே. ஹூ ரஃபாவா? ஹூ தான் ரஃபா. ஹூ நசபில் அடிச்சாரு. ஹூ நசபில் அடிச்சாரு. அடுத்த வார்த்தை என்ன? 2 வார்த்தைக்குன்னு சொன்னீங்க ஜன்னத்தில். இன்னும் 2 வார்த்தை. ஜன்னத்தை. ஜன்னத்துன்றது எத்தனை வார்த்தை? உண்டு. ஒரு வார்த்தையா? தேண்டு வார்த்தை ஒன்று படிச்சுக்கிறீங்களா நீங்கள்? தாண்டது ஒரு வார்த்தையா? தாண்டு எங்கே வார்த்தை உண்டு? தாண்டா நீங்கள் ஒன்றுமெண்டா ஜர்ருடைய ஹர்ஃப் படிச்சுவீங்க. ஆனால் அது முதல்ல வரணுமே. பா தா காஃப்லாம் பாவ். அப்போ ஜன்னத்தை. ஜன்னத்துன்றது எத்தனை வார்த்தை? அப்போ 3 எழுத்து சுட்டி. அதான் ஆமாம், நான் கேட்குற கேள்வி எத்தனை எழுத்துன்னு கேட்கல, எத்தனை வார்த்தை. ஜன்னத்தை எத்தனை வார்த்தை? ஜன்னத்தை ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அப்போ நீங்கள் 2 வார்த்தைக்கு எனக்கு நானும் தேடுறேன். எங்க 2 வார்த்தைக்கு இது அன்னைக்கு 2 வார்த்தைக்கு தானே. ஜன்னத்தை உண்டு. ஜன்னத்தை ஹூ 2 வார்த்தைக்கு. நீங்கள் முதல்ல சொன்னீங்க 3 வார்த்தைக்கு. நான் 3 வார்த்தை தான் தேடுறேன். 3க்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார். ரைட், ஓகே. 3 என்றது ஒரு வார்த்தை. ஓகே, மாஷா அல்லா. விளங்கிச்சா உங்க சப்ஜெக்ட்? ஓகே. ஜன்னதஹு 2 வார்த்தை. ஜன்னதஹுவை பார்த்தா அப்போ இதில் ரஃபா ஒன்று நீக்குதா? தார் ரஃபா. ஹூ ரஃபா நசிபில் அடிச்சார். எங்க ரஃபா ஒன்று நீக்குது? இல்லை, ரஃபா ஒன்று இல்லை. அப்போ இதில் வெளியே செய்பவர் ஈக்கிறாரா? இல்லை, வெளியே செய்பவர் இல்லை. வெளியே செய்பவர் ரஃபா வாய்க்கணும்.
அவர் இல்லை. வெளியே செய்பவர் இல்லை, இவர் ஹூவை மட்டும்தான் இருக்கிறார். ஹுவ மட்டும்தான் இருக்கிறாரு. உள்ளுக்கு இருக்கிறவர் மட்டும்தான் இருக்கிறார். அவன் நுழைந்தான். ரைட். ஜன்னத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண இயலுமா, மொழிபெயர்க்க இயலுமா? ஜன்னத்துக்கும் ஹூக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்ல இயலுமா? இப்போ என்ன மறந்தீங்க உங்களுக்கு இதெல்லாம்? ஜன்னத்தஹு இது வந்து போன 10 வருஷத்துக்கு முந்தி பண்ணதேனா? மறந்துட்டு ஜன்னத்தஹு வந்தது இதுதானே 10 வருஷத்துக்கு முந்தைய பண்ணிய முதாஃப் முதாஃபில். மாஷா அல்லாஹ். தெரியுதா? ரைட். ஓகே. எத்தனை வருஷம் முந்தி பண்ணீங்க இது? 3 வருஷத்துக்கு. சரி, ஓகே அம்மா. அப்ப முதாஃபிலே, முதாஃபுக்கு முதாஃபிலேக்கும் இடையில உடே வரும். எப்படி கண்டுபிடிச்சு முதாஃபிலேண்டு? ஜன்னத்தேண்டா அல்லில்ல பாரமில்ல ஹூ வந்தது நசுபிலாடி ஜர்ரா எடுக்கலும். அப்ப இதுக்கு இடையில உடைய வரும். அது எப்படி மொழிபெயர்க்கிறேன்? ஜன்னத்தஹு எப்படி மொழிபெயர்க்கிறேன்? அவனுடைய ஜன்னண்டா உங்களுக்கு சொர்க்கம் என்று எடுக்க மேலும், ஆனா இன வந்து எடுங்க தோட்டம் என்று. அவனுடைய தோட்டம். அவனுடைய தோட்டம். அவனுடைய தோட்டம். தகல என்றா என்னை? தகல என்றால் நுழைந்தான். தாரு நுழைந்தை அவன் நுழைந்தான் அவனுடைய தோட்டத்துக்கு. அவன் நுழைந்தான் அவனுடைய தோட்டத்துக்கு. விளங்கிச்சா? தகல ஜன்னத்துக்கு வேண்டா அவன் நுழைந்தான் அவனுடைய தோட்டத்துக்கு. விளங்கிச்சா? ரைட். ஓகே. இது ஃபர்ஸ்ட் தரக செய்கிற சொல்லி உங்களுக்கு கஷ்டமாகிடுது. முன்னுக்கு சரியான லேஸ் ஆகிடும். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பார்த்தோன்னே விலகிடும். ஓகே. இப்போ படிக்கிறவங்களும் சிலவங்க பார்த்தோன்னே விலகிட்டு. ஆனால் பிரச்சனை இல்லை, சிலவங்களுக்கு டைம் எடுக்கும். அது பிரச்சனை இல்லை. 2-3 தரக செய்யக்குள்ள படுத்தரக்க நான் தகல ஜன்னத்துக்கு வேண்டு கேட்டால் உங்களுக்கு இப்படி தான் குர்ஆன் படிக்கிறேன். இப்போ தகல ஜன்னத்துக்கு நீங்கள் குர்ஆனில் படித்தா பார்ப்பீங்க, தகல ஈக்குது, வெளியே செய்பவர் ஒன்று ஈக்கிறாரா? இல்லை. அப்போ அவன் நுழைந்தான் அவனுடைய தோட்டத்துக்கு. ஓகே. இதை பார்ப்போம். சயக்கூலு சுஃபாஹு சுஃபாஹு. ஓகே. சயக்கூலு சரிதானே? சயக்கூலுல இதில் ஒரு இதை சா விட்டுடுங்கம்மா. சா வந்து என்ன செய்தேன்டா? ஓகே. யக்கூலு சா முறைப்படுத்தார். யக்கூலு வந்து என்ன மாதிரி? நசர என்சுரு சாட்டில் யக்கூலு வந்து என்ன மாதிரி? யக்கூலு வந்தது அண்ண மாதிரி. அண்ணா யக்கூலுவா முதல்? ஓகே, கொஞ்சம் இல்லைங்கம்மா. முதல்ல கண்டுபிடிங்க, இது வந்து இறந்த காலமா இல்லை நிகழ்காலமா? நிகழ்காலம் எப்படி கண்டுபிடிச்சிங்கம்மா? எனக்கு சொல்லித்தாங்களே. மாஷா அல்லாஹ். யா மட்டும் இல்லை, ரெண்டையும் பார்க்கணும். யாவையும் பார்க்கணும், லூவையும் பார்க்கணும். அப்போ யா வந்து லூல முடிகிற என்னது? நிகழ்காலத்தில் எது என்ன? எதுல யால வந்து ஊல முடிகிறேன்? உங்களுக்கு தெரிஞ்ச சாட்ட சொல்றேன். ஹூயக்கூலு ஹூயன்சுரு ஹூயன்சுரு மாதிரி தான் ஹூயக்கூலு. அப்போ செயலை செய்தவர் யாரு? ஹுவ. செயலை செய்தவர் ஹுவ. அப்போ யக்கூலு வேண்டா கால யக்கூலு சொன்னார் தான். யக்கூலு வேண்டாலும் சொன்னார் தான். அப்போ யாரு சொன்னை? அவன் சொன்னான். அவன் சொன்னானா அவன் சொல்றானா? அவன் சொல்றான். ஏன் அவன் சொல்றான்? செஞ்சு கொண்டு தான் நிகழ்காலம் தானே. அவன் சொல்றான். சரியா? அவன் சொல்றான். அப்ப அவன் தானே. அப்ப வெளியே செய்வோர் ஈ கேளுமா? ஹுவ தானே. ஹுவக்கு வெளியே செய்வோர் ஈ கேளுமா? அவன் சொல்றேன் மட்டும் தானே. இல்ல, நான் சொல்றேன் வந்து அவன் வெளியே செய்வோர் ஈ கேளுமா? அவருக்கு தானே சொல்றியா? இல்ல, நான் கேக்குறேன் செயலை செய்பவர். இப்ப ஈல இப்ப ஹுவ செயலை செய்பவர். ஹுவ வந்தா வெளியே ஒத்த ரஃபாவா ஈந்தா அவர் இவரை ஹூரை வெட்டி அவருக்கு செயலை செய்பவரா மாறலுமா? நாங்க அதுதான் நாங்க படிச்சோம். நாங்க என்ன படிச்சோம் வேண்டாம்மா? ஹுவ யக்கூலு தானே. ஹுவ யக்கூலு. இப்ப நாங்க என்ன இவ்வளவு நேரமா படிச்சோம்? ஹுவ வந்து வெளியே ஒருத்தர் ரஃபாவா ஈந்தா ஹுவையை வெட்டிட்டு அவர் செயலை செய்பவரா மாறுறாரு. உதாரணம் நாங்க படிச்சோம் நசர யூசுப் செய்தார். அவன் செய்தார் இல்ல. ஏன்? யூசுப் ரஃபா வைக்கிறார். நான் என்ன கேள்வி என்றா யக்கூலு ஹுவ தானே.
ஹுவைய கூலுவா ஈக்க போக்கல வெளியே ஒரு ரஃபாவா ஈந்தா இந்த ஹுவையை வெட்டிட்டு சேலை செய்பவர் அவர் மாறுவாரா? மாறுவார். அப்போ ரஃபாவும் ஈக்கான்னு செக் பண்ணுவோமா நாங்கள்? ரஃபாவும் ஈக்குதான்னு பாருங்க வெளியே. சுஃபஹாஹு இவர் ரஃபாவா நசுபா ஜர்ரா? இது நசுபில்லாடி ஜாரு தானே. ஏமன் நசுபில்லாடி ஜாரு ஹாவந்தி. நாங்கள் ரஃபா நசுப் ஜார் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் எப்படி கண்டுபிடிச்சோம் ரஃபா நசுப் ஜார்? முஸ்லிமைனி அது எப்படி கண்டுபிடிச்சோம் ரஃபா நசுப்? இப்போ முஸ்லிமு என்றது ரஃபா நசுபா ஜாரா? முஸ்லிமுன்னு வந்து ரஃபா. முஸ்லிமு ரஃபா. ஏன் முஸ்லிமு ரஃபா? ஊ வந்துச்சு. அப்படித்தானே கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் ஹாவை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க ரஃபா நசுபா ஜாராண்டு. அப்போ இவர் ஊ தானே வந்துக்கிறாரு. அப்போ இவர் யாரு? இவர் ரஃபா. இவர் ரஃபா. இவர் ரஃபா. அவர் தான் செயலை செய்பவர். சுஃபா என்றா அர்த்தமா எனக்கு நினைவுகிற மாதிரி மடையர்கள். சுஃபாவு என்றா அர்த்தம் தேவையில்லை. அல்லாஹ் அக்பர். நான் அர்த்தம் சொல்லி தரவே இல்லை. அர்த்தம் தேவையில்லை. நீங்க பார்க்கணும் தாரு சேலை செஞ்சே பிறகு ரஃபா. அர்த்தத்தை பத்தி யோசிக்க வேணும். அர்த்தம் தேவையில்லை உங்களுக்கு. அர்த்தம் சுஃபாவு சொன்னார்கள். ஹுவையை வெட்டிட்டு சுஃபாவு சொன்னார்கள். அர்த்தம் பார்க்க தேவையில்லை. நான் அர்த்தம் படிக்கவே சொல்லு. ஷைத்தான் வந்து போடுவோம். இப்போ அர்த்தத்தை பாரு. அர்த்தம் தேவையில்லை. நீங்கள் வந்து பிறகு ரஃபாவை கண்டுபிடிங்க. அடுத்த நாங்கள் குர்ஆனை படிக்கல படிப்போம். சரிதானே? சுஃபாவு சொன்னார்கள். அது நான் அர்த்தம் சொல்லி தரவே இல்லை. சரியாம்மா? விலகித்தானே? ரைட். ஓகே ரைட். இது நாலாவது நஹுனு நகுசு அலைக்க. நஹுனு நகுசு அலைக்க. நஹுனு என்ற என்னை நாங்கள். சரி ஓகே. நஹுனு தெரியும். நகுசு நகுசு அது ஃபிஹில் சுட்டி ஹைலைட் பண்ணிக்குது. முதலாவது சொல்லுங்க இது ஃபிஹில் தானே. இப்போ ஃபிஹில் தெரியும். ஹைலைட் பண்ணிக்குது. இப்போ ஃபிஹில் தெரியும். இது சொல்லுங்க இறந்த காலமா இல்லாட்டி நிகழ்காலமா? நகுசு. இதோட சாவை நான் வந்து பொறைய சொல்லித்தரேன். சரியா? இந்த சாவண்டு வெட்டினா அதை அது பெருசாக சீன் ஒன்றுமே இல்லை. பொறைய சொல்லித்தரேன். நகுனு நகுசு. நகுசு வந்ததே நகுசு இறந்த காலமா இல்லாட்டி எனது இறந்த காலமா இல்லாட்டி நிகழ்காலமா? நிகழ்காலம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை எழுத்திக்கணும் ஸ்டார்ட்டுக்கு? நிகழ்காலம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை எழுத்திக்கணும்? எப்படி நிகழ்காலம் என்று கண்டுபிடிக்கிறேன் ஒரு ஃபிகர் மிச்சம் தூரத்துக்கு? நசராண்டால் நிகழ்காலம். நசரேண்டா இறந்த காலம். எப்படி நிகழ்காலம் என்று கண்டுபிடிக்கிறோமா? என் சுரு. நாங்கள் 4 எழுத்து சொன்னோம். அது 4 எழுத்துல ஸ்டார்ட் ஆகினா மிச்சம் தூரத்துக்கு எந்த நேரம் இல்லை. மிச்சம் தூரத்துக்கு நிகழ்காலம். அது 4 எழுத்து நினைவுக்குதான். நான் உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ள சொன்னேன். இப்படி உண்டு. நினைவுக்குதா? என்ன இது? ஆன்டியை மறக்க வேணாம். ஆன்டி சரியான லேசி நினைவு வச்சுக்கொள்றது. ஆன்டி மறக்க வேணாம். சரியா? என்னென்ன எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது நிகழ்காலம்? கொண்டோ அலிஃப்ல. அன அன்சுரு. அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகினா அன. நூன்ல ஸ்டார்ட் ஆகினா நஹுனு நன்சுரு. தால ஸ்டார்ட் ஆகினா ஹிய தன்சுரு. யால ஸ்டார்ட் ஆகினா ஹிய என்சுரு. இல்லை ஹுவ என்சுரு. இதை 4 எழுத்து தான் வரும் நிகழ்காலத்துக்கு. இப்போ நகுசு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நகுசு நிகழ்காலம். என்ன நகுசு? நஹுனு நகுசு. நஹுனு நகுசு. நஹுனு நன்சுருமாய் நஹுனு நகுசு. அப்போ சேலை செய்பவர் யாரு? நஹுனு. ஓகே. கசன்னு சொல்கிறேன் கதை. இப்போ எங்களுக்கு இப்போ அர்த்தம் தேவையில்லை. இது ஆயத்து வந்து கொஞ்சம் பசந்தாய்க்கிறதுன்னு சொல்கிறேன். கசன்ற கதை சொல்கிறது. அப்போ நகுசுன்னா யார் கதை சொல்கிறே? நாங்கள் கதை சொல்கிறோம். இல்லை நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் இதை கதையை சொல்கிறோம். சரியா? அலைக்க. அலைக்க நினைவுக்குதா? இது என்னது? இது வந்து இல்லை அலைக்க என்னது? நாங்கள் படித்ததில் என்னது இது? அலைக்க
எத்தனை வார்த்தை அலைக்க? க ஒரு வார்த்தை, க ஒரு வார்த்தை, அலை ஒரு அலை ஒரு வார்த்தை. அலா தான் அலையா மாறிக்குது சேர்க்கறதுக்கு. அலான்றது என்னது நாங்கள் படித்தோம்? பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபியான் அல்ல, அலா ஹத்தா இலா ஜர்ருடைய ஹர்ஃப். உங்கள் க என்ற உங்கள், அலா என்ற மீது, உங்கள் மீது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க, நாங்கள் கதை சொல்கிறோம் உங்களுக்கு, கதை ஒன்று சொல்கிறோம், நாங்கள் கதை சொல்கிறோம் உங்கள் மீது, உங்களுக்கு என்ற அர்த்தம் இருக்கு. ஏங்கச்சா இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கதை நான் நினைக்கிற அளவுக்கு இது வந்து சூரா யூசுஃப்ல வருது. இது ஆயத் அழைக்க வந்ததே இந்த உங்கள் மீது. சரி, இந்த அது இல்லை நான் சொல்கிறேன். அப்போ அவர் வெளியே செய்பவர், அது அப்படி இல்லை. ஓகே, நல்ல கேள்வி. இப்போ அதுதான் முக்கியமான டாபிக் மறந்துட்டு. வெளியே செய்பவராக ஈக்கிறதுக்கு ஒண்டோ ஹுவே ஆயிக்கணும், இல்லாட்டி ஹியே ஆயிக்கணும். இது நகுனு ஆயிக்குது. நகுனுக்கு வெளியே செய்பவர் ஈக்கலுமா? ஏல. அடுத்து அலைக்க வந்து ரஃபாவா? இல்லை, ரெண்டுமே இல்லை. வெளியே செய்ய நாங்கள் தான் செஞ்சோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நகுனு நகுஸ்ஸு என்று சொல்கிறான்டா, நாங்கள் தான் சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல நாங்கள் தான் சொல்கிறோம். இது கதை வந்து, இது ஸ்டோரி வந்து எங்களுக்கிட்டால வருது. இது வந்து அப்படின்னா இதில் எந்த பிழையும் இல்லை, ஒரிஜினல் கதை. அப்படின்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ன்ற கதையை வேறு வேறு டிசைனில் வந்து முந்திக்காக்க சொல்லிப்பாங்க, பைபிளில் எழுதிக்கும். ஆனால் இதுதான் சரியான வேர்ஷன். இப்போ நான் சொல்கிற போகிறது தான் சரியான வேர்ஷன், இல்லைத்தானே? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இவ்வளோ பர்சனாக சொல்கிறான்னு இன்ஷால்லா சூரா யூசுப் படிக்கூட பார்ப்போம் இன்ஷால்லா. ஓகே தானே? ரைட், ஓகே. இதை சரியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட், 5வது. இது நல்ல இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். கால மூசா. ரைட். காலண்டா நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம். காலண்டா நினைவிக்குதா? ஹுவ கால அர்த்தம் நினைவிக்குதா? அவன் சொன்னான். கால மூசா. சேலை செய்பவர் வெளியே ஈக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? 2 கண்டிஷன். பிறகு ஈக்கணும், 2வது ரஃபா ஈக்கணும். ஹுவ வந்துட்டா, ஹுவ வந்துட்டு இவர் பிறகா, இவர் ரஃபாவா? பிறகு தான் ஈக்கிறார், இவர் ரஃபாவா? எப்படி சொல்றீங்க ரஃபா? மூசா எல்லாமே ரஃபா மூசா தான், நசுபு மூரா தான், ஜர்ரு மூசா. அப்போ இதை எப்படி மொழிபெயர்க்கிறேன்? மூசா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கால மூசா என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. விளங்குதா? இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குதா? பார்க்கல லைட்டாக விளங்குதுண்டு கொஞ்சம். ஓகே ஓகே. வல்லாஹு யுரீது வேண்டா இன்னும். சரி, அல்லாஹு யுரீது. இந்த ஃபிகில பாருங்க, யுரீது என்ற ஃபிகில். இது வந்து சாட்டில் என்ன மாதிரி? யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊல முடிந்து. அப்போ செஞ்ச யாரு? இந்த செயலை செஞ்ச யாரு? ஹுவ யன்சுரு. மாஷா அல்லாஹ். ஹுவ யன்சுரு மாதிரி தான் ஹுவ யுரீது. அந்த லெவலுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். மாஷா அல்லாஹ். ஹுவ யன்சுரு மாதிரி தான் ஹுவ யுரீது. எனக்கு சொல்லுங்க, இந்த செயலை செய்தவர் அல்லாஹ் என்ற வார்த்தையா? இதை செயலை செய்தவர் ஹுவையா இல்லாட்டி அல்லாஹ் என்ற வார்த்தையா? அல்லாஹ் என்ற வார்த்தை. ஏன் அது ரஃபா வைக்கிற சுட்டிமா? என்ன கேள்வி என்னண்டா, யுரீது என்ற செயலை செஞ்சது ஹுவையா அல்லாஹ் என்ற வார்த்தையா? இதுதான் கேள்வி. இங்கே தான் ஆன்சர் இருக்குதுமா. செயலை செஞ்சவர் ஹுவையா அல்லாஹ் என்ற வார்த்தையா? அல்லாஹ் என்ற வார்த்தை. செயலை செய்பவராய்க்கிறதுக்கு 2 கண்டிஷன் ஈக்கணும். ஏன்னா ஒன்று ரஃபா வாய்க்கணும், அல்லாஹ் என்ற வார்த்தை ரஃபா வைக்குது. 2வது கண்டிஷன் என்னம்மா? ஒன்று ஃபீலுக்கு முன்னுக்கு ஈக்கணுமா பின்னுக்கு ஈக்கணும்? பின்னுக்கு ஈக்கணும். அல்லாஹ் என்ற வார்த்தை ஃபீலுக்கு முன்னுக்கு ஆயிக்குது, பின்னுக்கு ஆயிக்குது, முன்னுக்கு ஈக்குது. அப்போ அவர் செய்பவரா ஆவேலுமா? ஹுவ தான் செஞ்சு. அப்போ எப்படி இருக்குது? அல்லாஹ் அவன் செய்தா, அவன் யுரீது என்று நாடினான். அவன் நாடினான். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ் தானே.
அப்போ அவன் நாடுறான். அவன் நாடுறான். அல்லாஹ் நாடுறான். அல்லாஹ் நாடுறான் இல்லை, அல்லாஹ் அவன் நாடுறான். அவன் என்றது அல்லாஹ் தான். ஆனால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணல அல்லாஹ் அவன் நாடுறான் என்று தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏண்டா இது செயலை செய்த யாரு? ஹுவ. விளங்கிச்சா? அல்லாஹு யுரீதுல்லாஹு என்று பின்னுக்கு வந்தீங்கன்னா அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் நாடுறான். விளங்கித்தாம்மா? இது அல்லாஹ் என்ற வார்த்தை எங்கே வந்திக்குது? முன்னுக்கு. அப்போ அல்லாஹ் அவன் அவன் நாடுறான் அப்படித்தான் வரும். அவன் நாடினான், அல்லாஹ் அவன் நாடினான். அல்லாஹ் அவன் நாடுறான். ஏன் அது வரேன்னு நான் பொறுக்கி படிப்போம். ஆனால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள கஷ்டம். அது கஷ்டம் என்றாவுமா? இப்படி தான் அது உங்களுக்கு இப்போ ஏன் அப்படி குர்ஆனில் வந்தேன்னு விளங்காது. ஏன் அதை நீங்கள் அது பலகால படிக்குள்ள தான் படிப்பீங்க. ஏன்ட கேள்வி சிம்பிள். அல்லாஹ் என்றதா செயலை செஞ்சவர், ஹுவையா செயலை செஞ்சவர்? ஹுவ. ஏன் அல்லாஹ் என்ற வார்த்தை பின்னுக்கு வந்தா தான், ஃபீலுக்கு பின்னுக்கு வந்தா தான் அல்லாஹ் செய்கிறான்னு வரும். இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தை எங்கே வந்திக்குது? முன்னுக்கு வந்திக்குது. அப்போ செயலை செய்பவர் ஈன அல்லாஹ் என்ற வார்த்தை இல்லை, ஹுவ தான் செயலை செய்யுது. அவ்வளோதான் உங்களுக்கு தெரியணும். ஏன் அப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரிய தேவையில்லை, இப்போ தெரிய தேவையில்லை. விளங்கிச்சாம்மா? அது விளங்கிச்சா? மாஷா அல்லா கீழே இருக்குது. ஓகே, விளங்கிச்சு. மாஷா அல்லா, மாஷா அல்லா. இதில் யுரீது என்றா ஹுவ யுரீது, அப்படி என்றா அவன் அவன் நாடினான். சரிதானே? அவன் நாடினான். நாடினான் என்றா நாடுறான் என்ற இது நிகழ்காலம். அவன் நாடினான். யாரு நாடுறை? அல்லாஹ் என்ற வார்த்தை பிறகு ரஃபாவா இருக்குது. பிறகு ரஃபாவா இருக்குது. அப்போ அல்லாஹ் நாடினான். அல்லாஹ் நாடினான் இல்லை, நாடுறான். அல்லாஹ் நாடுறான். இறந்த காலம் தானே. அல்லாஹ் நாடுறான். அல்லாஹ் நாடுறான். யுரீதுல்லாஹ, யுரீதுல்லாஹ். விளங்கிச்சாவுமா? சப்ஜெக்ட் விளங்கிச்சா? இது அல்லாஹ் அவன் நாடுறான். இல்லாடி இதை யுரீது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அல்லாஹ்ன்ற வார்த்தை எடுக்க வேண்டாம். யுரீது மட்டும் என்றா அவன் நாடுறான். யுரீதுல்லாஹு என்றா அல்லாஹ் நாடுறான். இது விளங்கிச்சா? ஓகே. ஏன் குழம்பிச்சு அதை யோசிக்க தேவையில்லை. அது நீங்கள் இப்போ படிக்க தேவையில்லை. அது குர்ஆன் படிக்குள்ள படிப்பீங்க. ஏன் இப்படி வந்துச்சு விளங்கித்தானும்மா? இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கிற வார்த்தைகள். இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அது நீங்கள் குர்ஆன் படிக்குள்ள தான் படிப்பீங்க. ரைட். காலு ரப்புக்கும், காலு ரப்புக்கும். சரி, இது எல்லாமே மாஷால்லா மாஷால்லா நல்லா வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டிக்குது கொஸ்டின்ஸ். சரி, காலு இதுக்குள்ள இருக்கிற இதை பிரதி சொல் என்ன? காலு அவர்கள். மாஷால்லா மாஷால்லா. அப்போ என்ன சாட்? இறந்த காலமா இல்லை நிகழ்காலமா? காலு நிகழ்காலம். நிகழ்காலம். நிகழ்காலம் சாட்ட சொல்லுங்களேன். ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரா, ஹுமா யன்சுரா இல்லை, ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன. முதலாவது நிகழ்காலம் என்றா யால சரி ஆன்டில ஸ்டார்ட் ஆகணும். இது ஆன்டில ஸ்டார்ட் ஆகுதா? இல்லை. அப்போ காலு இறந்த காலம். அப்போ இது என்ன சாட்டில் வரும்? இது ஹுவ நஸர சாட்டில் வருது. அப்போ இதில் வரும் கண்ணிங்களா? நசரு தான் காலு. பின்னுக்கு மட்டும் காலுவை பார்த்தா உங்களுக்கு சொல்லல. நீங்கள் ஹும்மென்று சொன்னே சரி. நீங்கள் பிள்ளையாகி நீ இறந்த காலமா நிகழ்காலமா என்று காலு. காலு நாங்கள் யார் சொன்னேன்? அப்போ அவர்கள் சொன்னார்கள். அப்போ இதுக்கு சேலை செய்பவர் வெளியே கேளுமா? ஹும் ஹும் தானே. ஹும்முக்கு ஈக்கேலுமா? சேலை செய்பவர் வெளியே ஈக்கேலுமா? ஹும்முக்கு ஈக்கேல. யாருக்கு ஈக்கேலும்? இவருக்கு மாஷா அல்லா. ஹியேக்கும் ஹோக்கும் மட்டும்தான் ஈக்கேலும். இப்போ நீங்கள் இங்கே கண்டேன்னு சொல்லி என்ன வெளியே செய்பவரை தேட போவான. இப்போ நீங்கள் பாருங்க, காலு ரப்புக்கும். ரப்பு என்றது ரஃபா வைக்குது. இப்போ நீங்கள் வெளியே செய்பவர் ரஃபா வைக்குது என்று அவர்கள் சொன்னார்கள் என்று ரப்பு சொன்னான் என்று எடுக்கலாம். ஏன்? சேலை செய்பவர் ஹும். ஹும்மை உங்களுக்கு வெட்டி மாற்றலாம். மட்டும்தான் எடுக்கலும். ஓகே. அப்போ நாங்கள் உண்மையை சொல்ல போனால் இங்கே சொன்னாங்க 2 ரூல்ஸ் இருக்குது. பிறகு ரஃபா என்று. இது 3வது ரூல். இது தானா? ஹுவ இல்லாட்டி ஹே ஆகிக்கணும்.
ஒன்று வெளியே செய்பவர்கள் விதிகள் வந்து 3 விதிகள், 2 இல்லை 3 விதிகள். ஒன்று வந்து என்னை பிறகு ஈக்கணும், ரஃபா வைக்கணும், ஹுவ இல்லாட்டி ஏ வைக்கணும். இது 3ம் ஈக்கணும். அது 3ம் இல்லாட்டி அது வெளியே செய்பவரா ஈக்கேல. அப்போ இது ஹும் சரிதானே? ரைட், ஓகே. இதுக்கு சரியாக சொல்லுங்கள் பார்க்க. நாங்கள் இன்னும் 2-3 செய்வோம், அப்போ உங்களுக்கு லேஸ் ஆகும். யுத்ரிக்கும், யுத்ரிக்குமுல் மவுத்து. இது உங்களுக்கு செய்யலுமா? யுத்ரிக், ஓ இது செய்ய என்றால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்குது உங்களுக்கு, செய்ய கஷ்டம். இது விடுங்க. இது யுதுரிக்கு தான். அது வந்து இது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இதை இன்னும் படிக்கலை. யுதுரிக் இன்னும் உங்களுக்கு படிக்கலை உங்களுக்கு. யுதுரிக்கு இன்னும் படிக்கலை. ஓகே. இதை சொல்லுங்க. நாங்கள் இந்த நாளும் பாவிக்கிற வார்த்தை மாஷா அல்லாஹூ. மாஷா அல்லாஹூ. இதில் ஃபிகில் என்ன தெரியுமா? ஃபீலை சொல்லுங்க பார்க்க சரியா. மாஷா இல்லை, ஃபீல் என்ன ஹைலைட் பண்ணிக்குது? ஷா ஷா. இறந்த காலமா நிகழ்காலமா? ஷா. உமா இறந்த காலம். உவ ஷா, உவ நசரமாயிட்டா உவ ஷா. இறந்த காலமாக நிகழ்காலம் கண்டுபிடிக்கிற லேசி. அன்டி வராட்டி எப்படியுமே வந்து அது நிகழ்காலம் இல்லை. ஷா என்றா ஹுவ ஷா. ஷா என்ற அர்த்தம் வந்து நாடினான். என்ன அர்த்தம்? நான். யாரு நாடினான்? அப்போ இல்லை ஹுவ ஷா. இன்னும் அல்லாக்கு வரல நீ. ஆமா, ஷா என்றா நசர மாதிரி. யாரு செயலை செய்பவர்? ஈன ஷா மட்டும் எடுத்தா அவன் நாடினான். அவன் நாடினான். பிறகு ரஃபா ஒண்டிக்குதா? யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் என்ற வார்த்தை. அப்போ யாரு நாடினா? ஹுவையை வெட்டிட்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலு நாடினான். விளங்கிச்சா? இந்த மா என்றது என்னென்று பிறகு படிப்போம். இப்போ விளங்கித்தா வெளியே செய்பவர் இது என்று சொல்லி. ரைட், ஓகே. நான் இப்போ அது அர்த்தத்தை படித்தரல என்ன அதெல்லாம் சொல்ல போனால் உங்களுக்கு கஷ்டமாகிடும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் என்ன வெளியே செய்பவர் ஈக்கிறா இல்லையா, அதுபோல தான். அது தெரியுமா உங்களுக்கு முடிஞ்சு பிரச்சனை. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் தலைக்கு போட்டுக்கொள்ள வேண்டாம், கஷ்டமாகிடும். இப்போ உங்களுக்கு வார்த்தை ஒன்று பார்த்து வெளியே செய்பவர் ஈக்கிறாரா இல்லையா, எனக்கு இதெல்லாம் பார்க்க போகல அர்த்தம் சொல்லி தரணும் என்ற ஆசை ஆகிக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்ல போனால் டைமும் எடுக்கும், உங்களுக்கு கஷ்டமும் ஆகிடும். சரி, இல்லை இதில் அர்த்தம் பார்க்குற இப்போ வராது, குர்ஆனில் தான் வரும். நாங்கள் இப்போ பார்க்குறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்றது. ஃபால நேண்டா இப்போ 59 முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் இதில் சிலபஸ் முடிஞ்சிடும். அப்புறம் குர்ஆனுக்கு போய்ட்டு இதெல்லாம் நாங்கள் செய்வோம். ஃபால ரப்புக்க, சரியாக சொல்லுங்கள் பார்க்க. ஃபால ரப்புக்க, ஹுவ ஃபால. வெளியே செய்பவர் ஈக்கேலுமா? ஹுவ தான் ஈக்குது. வெளியே செய்பவர் ஈக்கேலுமா? ரப்புக்க இல்லை, ரப்பு. கேள்வி முதல்ல கேள்வி ஹுவக்கி வெளியே செய்பவர் ஈக்கேலுமா? ஹுவைக்கு ஈக்கேலாவா? ஹுவைக்கு ஈக்கேலும், ஹுவைக்கும் இஹேக்கும் ஈக்கேலுமா? அதை மறக்க வேணாம். ஹுவைக்கும் இஹேக்கும் ஈக்கேலும். அப்போ வெளியே செய்பவர் ஈக்கேலும். ஹுவ ஃபாலன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ ஈக்கேலும். ஆனால் எப்படி ஈக்கணும்? ஈக்கிறவர் ரஃபா வைக்கணும். ரஃபா ஒருத்தர் ஈக்கிறியா? ரப்பு ஈக்கி. இதை க இல்லை, ரப்பு வந்து ரஃபா. அப்போ செயலை செஞ்சவர் யாரு? ரப்பு. விளங்கிச்சா? அப்போ நீங்கள் இது வந்து வெளியே செய்பவர். இது எல்லாத்துக்கும் நீங்கள் எழுதுங்க, உள்ளே செய்பவர் வெளியே செய்பவர். இது அப்போ உள்ளே செய்பவரா வெளியே செய்பவரா? ஃபால ரப்புக்க, அவர் உள்ளே செய்பவர். பகல ஹுவால தானே, ஹுவால ரப்பு தான் செய்கிறார். அப்போ வெளியே தான் செய்கிறார். அப்போ இந்த ஆன்சர் எழுதுங்க, வெளியே செய்பவர். விளங்கிச்சா? இந்த ஆன்சர் எழுதுங்க, வெளியே செய்பவர். அவ்வளோ எழுதினா போதும். நீங்கள் நஹ்னு முஸ்லிஹூன, நஹ்னு முஸ்லிஹூன. நஹ்னு என்றது நாங்கள், முஸ்லிஹூன என்றது இசும். ஏன்னா ஃபிகல் ஒன்றே இல்லை. அப்போ இதை ஹைலைட் பண்ணியும் இல்லை, ஐசுடி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் கண்டுபிடிங்க உள்ளே செய்பவரா வெளியே செய்பவரா. அகுத்ததுனா, அகுத்ததுனா, அகுத்ததுனா. நஹ்னு அகுத்ததுனா, நஹ்னு அகுத்ததுனா அல்லாலிமீன. ஓ அகுத்ததா, உமா அகுத்ததுனா. ஓ இது வந்து நசர்னா மாதிரி, நசர்னா மாதிரி. இப்போ என்னென்று சொன்னோமோ, இப்போ நீங்கள் இந்த அலிஃபை கண்ட உடனே இது நினைக்க வேணாம் என்னது, இது வந்து நிகழ்காலம்னு நினைக்க வேணாம்.
அன்சுரு என்று தான் வரும். ஆனால் அன்சுரு இது வந்து அகுத்தது நான். அப்போ அன்சுரு பேட்டர்னில் இல்லை, அலிஃப் வந்து ஊழ முடியுது இல்லை, அப்போ தான் அன்சுரு. சரிதானே? இது வந்து நகுனு. நகுனு ஈக்க போக்கல வெளியே செய்பவர் ஈக்கலுமா? ஏலா. ஹுவ இல்லாடி ஹேய்க்கும். அப்போ இது வந்து உள்ளே செய்பவர். யாரு உள்ளே செய்பவர் என்று எழுதி யார் என்றும் எழுதுங்க. யார் உள்ளே செய்பவர்? இல்லை, உள்ளே செய்பவர். வெளியே பார்க்க தேவையில்லை. நாங்கள் அகுத்தது நாங்கள் நகுனு. இசா ஜாக நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இசா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஃபீல் யாரு? இப்போ நீங்கள் பார்த்தோன்னே சொல்கிறீங்க ஹுவண்டு. மாஷா அல்லாஹ். வெளியே செய்பவர் ஈக்கேலுமா? வெளியே செய்ய ஹுவக்கு ஈக்கேலும் தானே. அப்போ எப்படி ஈக்கணுமா அவர்? வெளியே செய்பவர் எப்படி? ரஃபா வண்டி ஈக்குதா? நஸ்ரு அல்லாஹ் ஈக்கிறான் இல்லை, அல்லாஹ் ரஃபா இல்லை. இது ஃபத்ஹு ரஃபா. ஃபத்ஹு மட்டுமா ரஃபா? ரஃபா வேறு ரஃபா வண்டிக்குதா? நஸ்ரு ரஃபா. அப்போ இந்த சேலை செய்பவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. நஸ்ரு ஒரு சேலை செய்பவர், ஃபத்ஹு ஒரு சேலை செய்பவர். நஸ்ரு என்றா நாங்கள் ஆல்ரெடி படித்தோம், உதவி. ஃபத்ஹு என்றா வெற்றி. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது. ஜா என்றா வாரை. 2 பேர் வாராங்க, ஒத்தர் இல்லை, 2 பேர் வராங்க. அப்போ 2 சேலை செய்பவர் ஈக்கேலும் என்ன? 2 பேர் ரஃபாவாக ஈப்பாங்க. கண்ணியில் இன்னும் 2 சேலை செய்பவர் ஈப்பாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லிடுமே, யூசுஃபும் இப்ராஹிமும் மூசாவும் திண்டாங்க. சேலை எத்தனை பேர் திண்டாங்க? 3 பேரும் எப்படி வருவாங்க? ரஃபாவாக வருவாங்க பின்னுக்கு. நினைச்சா ரஃபாவாக ஈக்கணும். எத்தனை பேர் வரையலும்? பின்னுக்கு வந்தால் அவங்க அவ்வளோதான் இன்றைக்கு படித்தேன். அவ்வளோதான் படித்தேன். ரைட், ஓகே. கடைசியாக இதே படிப்போம். பேலன்ஸிங்க தனியாக செய்யுங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு 15 செஞ்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு தனியாக செய்யுது. ரபியத் திஜாரத்துஹும். சரி, ரபியத் திஜாரத்துஹும். ஃபிஹில் என்னது? ஃபீல் ஹைலைட் பண்ணிக்குது. ரபியத். இது வந்து இறந்த காலமா நிகழ்காலமா? இது வந்தது இறந்த காலமா. நிகழ்காலத்துக்கு இதுவரை தான் ஸ்டார்ட் ஆகும். ஓ, ரா என்றதுல அன்டி லீக்குதா? அன்டி ரா அண்டி என்ன செய்யுதா? எதில் ஸ்டார்ட் ஆகுது? ரால ஸ்டார்ட் ஆகுது. ராய்க்குதா இதுக்குள்ள? அலிஃப் நூன் தா யா. அப்போ இது வந்து நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இல்லை. ஈஸி. அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ என்ன சாட்டுக்கு போகணும்? நசர சாட்டியில் இத்தில் முடிகிற என்ன சரிக்குதா? ஹிய நசரத். அப்போ ஹிய ரபியத். அப்படி சொல்லுங்க. ஹிய நசரத், ஹிய ரபியத், ஹிய ரபியத். அப்போ சேலை செஞ்ச யாரு? ஹிய. ஹியக்கு வெளியே ஈக்கேலும். யார்? ஆனால் எப்படி என்ன கண்டிஷன் லீக்கணுமா? ரஃபா லீக்கணும். கண்டுபிடிக்கணுமா? வெளியே ரஃபா லீக்கிற ஒருத்தர் ரஃபா லீக்கிறாரா? ஹும் ரஃபாவா? ஹும் ரஃபாவாமா? ஹும் சேர்ந்து வந்திக்குது. சேர்ந்து வந்திக்குதா தனியாக வந்திக்குதா? சேர்ந்து வந்திக்குது. சேர்ந்து வந்தா நசுபில்லாட்டி நினைவிக்குதா? ஹும் சேர்ந்து வந்தா நசுபில்லாட்டி திஜாரத்து. திஜாரத்து ரஃபாவா நசுபா ஜர்ரா? ரஃபா. எப்படி சொல்றீங்க ரஃபா என்று? தூ. திஜாரத்து தான் இந்த ரபியத் என்ற செயலை செஞ்சவர். அப்போ இதுக்கு ஹும் கொடுத்தீங்க. ஹும் என்றது அதை பற்றி டீட்டெயில் நினைச்சா, அதை பற்றி ஒரு விவரம். அது முக்கியம் இல்லை. நீயே கண்டுபிடிக்கணும். யார? ஹுவ இல்லாட்டி ஏ வந்திக்குதா, பிறகு ரஃபா உண்டிக்குதா. அப்படி இருந்தா வெளியே செய்பவர், அப்படி இல்லையா உள்ளே செய்பவர். அவ்வளோதான் நீங்கள் எழுதணும். வேற ஒன்றும் யோசிக்க வேணும். வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல ஃபீலை பாருங்க. ஃபீலை கண்டுபிடிங்க. ஹுவயா ஹியாண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். சரியா? இது சரியான லேசி. இதை செஞ்சு முடிக்கவா? இது இது கொஞ்சம் கஷ்டமான ஃபீல் உண்டு. ஆனால் உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் எதை வச்சு?
முதல்ல கண்டுபிடிக்கலும் வந்து இது வந்து என்னது இறந்த காலமா நிகழ்காலமா முதல்ல பார்க்கணும் ஆன்டிக்கு தான் ஆன்டி சரிதானே ஆன்டியில் இதில் வந்திக்குது அலிஃபில் என்னது வந்திக்குது அலிஃபில் அப்போ அலிஃப் ஆன்டிக்குள்ளே இருக்குது ஆனால் என்னை அன்சுருக்கு பாருங்க ஆனால் அன்சுருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே சார்ட்டில் இதை பாருங்கள் அன்சுருக்கு என்ன வந்திக்குது அது அலிஃபு கோசக்கு என்ன வந்திக்குது அம்சா இது அம்சா அலிஃபு கோசக்கு ஒரு அம்சா வந்திக்குது அன்சுருக்கு அலிஃபு கோசக்கு எப்பயுமே ஒரு ஹம்சா வரும் இதில் ஹம்சா வந்திக்குதா ஹம்சா ஒண்டிச்சா நல்லா பாருங்க ஹம்சா ஒண்டி இதா இது அலிஃப் அது அப்போ இது ஆன்டியில் இல்லை இது அது ஒரு மெத்தட் ரெண்டாவது வந்து அன்சுரு அன்சுரு என்று முடியணும் இல்லை அன்சுரு என்றா முடிஞ்சிக்குது மா என்று முடிஞ்சிக்குது அப்போ இது வந்து முதலாவது என்ன இறந்த நிகழ்காலம் இல்லை அப்போ இது என்ன காலம் இறந்த காலம் ரெண்டு காலம் தானே இருக்குது அப்போ பார்க்கணும் மா என்று எங்கே முடியிறேண்டு என்ன சாட்டுக்கு போகணும் நீங்கள் ஹுவ நசர சாட்டுக்கு ஹுவ நசர உமாம் நசரா அதுதான் இது இந்த நசரா என்ற இதில் முடியிறை ரா அலிஃபொண்டும் ஃபத்தாகும் ஹுவ நசர ஹுமா நசரா இதா அலிஃபும் ஃபத்தாகும் ராவே வரத்தேவில்லை மா வரையிலும் ஹுவ லரப ஹுமா லர பா ஹுவ இஸ்தத் அம ஹுமா இஸ்தத் அமா ரைட் ஓகே முதல்ல இந்த மரம் சொல்லித்தரோம்மா விளங்காதது உங்களோட பிரச்சனை இல்லை சொல்லித்தரது எந்த பிள்ளை தான் சரியா ஓகே முதலாவது உம்மா இதை கண்டுபிடிக்கணும் நீங்கள் இறந்த காலமா நிகழ்காலமா அது விளங்கிச்சா ரைட் ஏன் அதை கண்டுபிடிக்கணும் இறந்த காலம் என்றா நீங்கள் இறந்த காலம் சாட்டுக்கு தான் போகணும் நிகழ்காலம் என்றா நீங்கள் என்ன சாட்டுக்கு வரணும் அது விளங்கிச்சா அதில் மட்டும் பிரச்சனை இல்லை ரைட் இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கலுமா இதை வந்து நிகழ்காலமா இறந்த காலமா அது கஷ்டமா இறந்த காலமா நிகழ்காலமா கண்டுபிடிக்க கஷ்டமா உங்களுக்கு ஓகே நிகழ்காலம் கண்டுபிடிக்க நிகழ்காலம் இல்லாத எல்லாமே இறந்த காலம் என்ன ரெண்டு காலம் தான் இருக்குது நிகழ்காலம் என்று எப்படி கண்டுபிடிக்கிறேன் 4 எழுத்து தான் நினைவு வச்சுக்கொள்ளணும் எத்தனை எழுத்து என்ன 4 எழுத்து நீங்கள் சொல்லுங்க பார்க்காத 4 எழுத்து அலிஃப் தா ஓகே ஆன்டி என்ன நினைவு வச்சுக்கோங்க ஆன்டி அலிஃப் எனக்கு அரபால சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷால விளங்குது அந்தி அந்தி அலிஃப் அலிஃப் உன் உன் நூன் நூன் ஓகே நான் இதால் எழுதுறேனே அரபால் எழுதுறேனே அந்தி அலிஃப் அலிஃப் நூன் அந்தி தா தா தி அந்தி இதை நினைவு வச்சுக்கொள்ள கஷ்டமா உங்களுக்கு அலிஃப் வைக்கணும் நூன் வைக்கணும் தா வைக்கணும் யா வைக்கணும் சரிதானே இது அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகினதுக்கு இது அலிஃப்ல அம்சா இருக்குதா இல்லை அப்போ அது வந்து நிகழ்காலம் இல்லை இது கஷ்டமா இது கஷ்டமா இல்லை கஷ்டமே இல்லை ரைட் அப்போ இது என்ன காலம் இறந்த காலம் இறந்த காலம் இறந்த காலத்தில் ஃபீலை கண்டுபிடிக்கிற எப்படி இறந்த காலத்தில் ஃபீலை இது சாரி பிரதி சொல்ல கண்டுபிடிக்கிற எப்படி சேலை செய்போரை கண்டுபிடிக்கிற எதை வச்சு சாட்டில் முடிகிற மாதிரி வச்சு இது எப்படி முடியுது மாலை முடியுது மா என்று சொன்னால் ஒரு அலிஃப் வந்திக்குது தவறு வந்திக்குது விளங்கிச்சா மா என்றா ஒரு அலிஃப் வந்திக்குது தவறு வந்திக்குது ஹுவ நசர ஹுமா நசரா ஹுவ நசர ஹுமா நசரா அப்போ 2 பேர் அப்போ இதில் ஒத்தர் வந்து அலிஃப் இல்லாமல் தான் ஒத்தர் இப்போ ஹுவ நசர நான் என்ன எழுதுறேன் நசர ஹுவ நசர தானே நசர ஹுவ நசரா வந்தா 2 பேர் அப்போ உங்களுக்கு நசராவை கண்டு உங்களுக்கு ஹுவை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இது அலிஃபை இல்லாமல் ஆக்கணும் விளங்கிச்சாமா அலிஃபை இல்லாமல் ஆக்கணும் சரிதானே அலிஃபை இல்லாமல் ஆக்கணும் அலிஃபை இல்லாமல் ஆக்கினா ஹுவையாக மாறுது அப்போ இதுலேயும் அலிஃபை இல்லாமல் ஆக்கினா எதா மாறும் ஹுவையாக மாறும் அப்படி உங்களுக்கு அது குழப்பம் வேண்டா நீங்கள் என்ன நினைக்கணும் வேண்டா அலிஃபும் பத்தாகும் வந்தால் அது வந்து ஹுமா
ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு வாவும் நசரு இது ஃபதாவும் வாவும் வந்தா அது ஹும். அவ்வளோதான். முடிகிற விடத்தை வச்சு கண்டுபிடிங்க. உங்களுக்கு நினைவில்லாட்டி சாட்டை கிட்ட வச்சுக்கோங்க. விளங்கிச்சா? அலிஃபும் ஃபதாவும் வந்தா அது வந்து ஹுமா. ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு. ஹிய நசரத் இத் வந்தா ஹிய. ஹுமா நசரத்தா தா. தாவும் அலிஃபும் வந்தா நசரத்தா அது ஹுமா பெண்கள். ஹுன்ன நசர்ன இர்னு வந்தா சுக்குனும் நூனும் வந்தா பெண் அவள்கள். நினைச்சா? அப்போ இது ஹுமா. இது எத்தனை பேர்? அப்போ 2 பேர். ஹுமா இஸ்தத்தமா. இதை வார்த்தை கஷ்டமாயிக்கும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்கணும் எங்க முடிகிற விடத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க. முடிகிற விடத்துல வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இதை செயலை செஞ்சு யாருண்டு. அப்போ இது வந்து என்னது? ஹுமா. இது என்னது? ஹுமா. ஹுமா என்று சொன்னால் உங்களுக்கு வெளியே செய்பவர் ஈக்கேலுமா? ஏலா. முடிஞ்சு. அப்போ உள்ளே செய்பவர். அவ்வளோதான் நீங்கள் எழுதணும். உள்ளே செய்பவர். நீங்கள் கண்டுபிடிக்கணும் உள்ளே செய்பவரா வெளியே செய்பவரா. அவ்வளோதான். உள்ளே செய்பவர் என்றா ஊசே என்று எழுதுங்க. வெளியே செய்பவர் என்றா வேவும் சேவும் எழுதுங்க. விளங்கிச்சா? இல்லாட்டி வெளியே செய்பவர் என்று எழுதுங்க. உள்ளே செய்பவர் வெளியே செய்பவர். அவ்வளோதான். விளங்கிச்சாம்மா? கிளியரா சப்ஜெக்ட்? என்ன சார் கொஸ்டின் செய்யுதா? இல்லை. இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி போய்த்து செய்யுங்க. உள்ளே செய்பவரா வெளியே செய்பவராண்டா எழுதுங்க. கஷ்டமானது விட்டுடுங்க. கஷ்டமானது நீங்கள் என்ன செய்ய, அதை எனக்கிட்ட கேட்கணுமென்னு வைங்க. அடுத்து எல்லாத்தையும் செய்யுங்க. சரியா? ரைட். ஓகே. இப்போ இது இது சரியான லேசியும்மா. 3 விஷயந்தான் நீங்கள் பார்க்கணும். 1வது பார்க்கணும் ஃபிகிலொண்டு எடுத்து அது வந்து ஹுவையா ஹியான்னு பார்க்கணும். ஹுவையா ஹியா என்றா வெளியே செய்பவர் ஈக்கேலும். ஹுவையா இல்லாட்டி வெளியே செய்பவர் ஈக்கேலா. ஹுவையா ஹியா என்றா வெளியே செய்பவர் பிறகு வரணும், ரஃபாவா ஈக்கணும். பிறகு ரஃபா, பிறகு ரஃபா. அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சப்ஜெக்ட் விளங்கிடும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சரி, ஓகே. இதை இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் அதை நிகழ்காலத்தை முடிக்கல. நிகழ்கால கொஸ்டினை முடிச்சுட்டு தான் இதை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா விளங்கும். அதே முடிச்சுட்டு இதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ டக்குனு முடிச்சுடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த டாப்பிக்கே ஸ்டார்ட் ஆகணும். இது அடுத்தெல்லாம் லேசி தான். இப்போ வரலாம் லேசி தான். சரி தான். என்ன கேள்வி கேட்க வந்தீங்க? கேள்வி ஒன்றும் இல்லை தானே? ரைட். ஓகே. இதை செய்ய போகல கஷ்டமானதை ரவுண்ட் பண்ணி வைங்க. அதை நாங்கள் படிப்போம். அடுத்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். எல்லாமே செய்யுங்க. செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.